மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்லை. ஆஹா நீயப்பா என்னாச்சுமா? என்ன நடந்துச்சுன்னு இப்போ இவ்வளோ டென்ஷன் நடந்து போயிட்டு இருக்கேன். நீ பண்றதெல்லாம் பார்த்தா உனக்கு பிபி ரைஸ் ஆகி நீ இதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிரு போல இருக்கு. ஆனாலும் ஆகுண்டா, ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எனக்கு ஒரே பதட்டமா இருக்குடா. உன் பதட்டத்துக்கு காரணம் என்னம்மா? விஜய் இங்க இருந்து கவினை பாக்குறதுக்கு அங்க போயிருக்கா. ஆனா அந்த வீட்டுக்குள்ள போய் சேர்ந்துட்டாளா இல்ல தெய்வான சம்பந்தி அவ பார்த்தாளா என்ன எதுன்னு ஒண்ணுமே தெரியலடா. ஒரே பயமா இருக்கு. மாப்பிள்ளை கிட்ட சொல்லி அவங்க அம்மாவை அம்மன் கோயிலுக்கு போக சொல்லிட்டேன், அது வேற விஷயம். ஆனா விஜய் போறப்ப அவங்க அங்க இருந்தாங்கன்னா எல்லா கதையும் சொதப்பல் ஆயிடும். அதான் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். அம்மா நீயே உனக்குள்ள எல்லாத்தையும் யோசிச்சு நீயே புலம்பிட்டு இருக்காதம்மா. அக்காவுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் சுக்கா கேளுமா. பாரேன், பதட்டத்துல எனக்கு இது தோணாம போயிடுச்சு. இரு விஜய்க்கு ஃபோன் பண்றேன். பண்ணு. ஹலோ மா, சொல்லுமா. நிலா என்ன கேக்குறாளா? இல்ல இல்லம்மா, அவ சமத்தா படுத்து தூங்கிட்டு இருக்கா. நான் சும்மாதான் கால் பண்ணேன். சும்மா தான் கால் பண்ணியா? ஏன் உனக்கு அங்க டைம் போகலையா? இல்ல விஜய், நீ அங்க போயிட்டியா? கவினை பாத்துட்டியா? அவங்க பாட்டி வீட்ல இருக்காங்களா? அவங்களெல்லாம் பாத்தியா இல்லையான்னு விசாரிக்கதான் ஃபோன் பண்ணேன். இல்லம்மா, இப்பதான் வண்டியை நிறுத்திட்டு உள்ள போக போறேன். கவின் உள்ள இருக்கானா என்ன ஏதுன்னு பாத்துட்டு உனக்கு நானே ஃபோன் பண்றேன். ஐயோ, இவ உள்ள போகும்போது தெய்வான சம்பந்தியம்மா அங்க இருந்தாங்கன்னா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ ஒண்ணும் புரியலையே. மா, லைன்ல இருக்கியா? லைன்ல தான் இருக்கேன் விஜய். இங்க பாரு, நீ என்ன பண்ற? கவினை டக்குன்னு பாத்துட்டு டக்குன்னு அங்க இருந்து கிளம்பிடு. நிலா நீ இல்லாம ரொம்ப மிஸ் பண்ணுவா, அதுக்காக தான் சொல்றேன். சரிம்மா, கண்டிப்பாமா. எனக்கு என்னமோ தெரியலமா, கவினுக்கு அம்மா போட்டுருச்சுன்னு சொன்ன உடனே என்னால அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. அவனை பார்த்து அவன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போகணும்னு தோணுச்சு. அதனாலதான் நிலாவை நீ பாத்துக்கோன்னு உன்கிட்ட சொல்லிட்டு அப்படியே நான் கிளம்பி வந்துட்டேன். சரி இரு, நான் சீக்கிரமாவே போய் கவினை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியில வந்து உனக்கு கால் பண்றேன், ஓகேவா? சரிம்மா, சீக்கிரம், ரொம்ப டைம் எடுத்துக்காத, அப்புறம் நம்ம மாட்டிப்போம். மாட்டிப்போமா? இல்லம்மா, டாக்டர் வந்து நிலாவோட அம்மா எங்கன்னு கேட்பாங்க. மெடிசன்ஸ் ஏதாவது இங்கிலீஷ்ல தசு புசுன்னு சொல்லி வாங்கிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, தேவையில்லாம மாட்டிப்போம், அததான் சொன்னேன். நீ சீக்கிரமா வந்துரு. சரிம்மா, நான் வைக்கிறேன். சூப்பர்மா. ஐயோ, என்னடா பண்ண சொல்ற? டென்ஷன்ல ஏதேதோ உளறிடுறேன். இங்க பாரா, விஜய் இப்பதான் மாப்பிள்ளை வீட்டு வாசல்ல வண்டியை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள போறாளாம். அநேகமா தெய்வான சம்பந்தி பேரனுக்காக உடனே அம்மன் கோயிலுக்கு கிளம்பி வேண்டிக்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படி நடந்தா நல்லது. எல்லாம் அந்த கடவுளோட சித்தம். நீ பயப்படாம கூலா இருமா. இவ்வளவு தூரம் எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குல்ல, இதுவும் நல்லபடியா நடக்கும், பாத்துக்கலாம் விடு. எங்கடா பயப்படாம இருக்கிறது? பயத்துல ஜென்னியே வந்துரும் போல இருக்கு. டேய், மாப்பிள்ளை எங்கடா? அவரு வேற எங்க இருப்பாரு? அவர் பொண்ணு கூட உள்ள வார்டுல ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பாரு. இந்தாங்க ஜூஸ்.
100, 150. அங்கிள், நான் தும்மும் போது ஏன் 100 150ன்னு சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல, நீ தும்மும் போது 100ன்னு சொன்னா 100 வயசு வரைக்கும் நீ நல்லா வாழ்வேன்னு அர்த்தம். 150ன்னு சொன்னா 150